சந்திரயான் 3 விண்கலத்தில் இருந்து சென்ற விக்ரம் லேண்டர் 25 கிலோமீட்டருக்கு 134 கிலோமீட்டர் என்ற நீள்வட்ட பாதையில் நிலாவை தற்போது சுற்றிக் கொண்டிருக்கிறது என ஞாயிற்றுக்கிழமையன்று இஸ்ரோ அறிவித்தது. விக்ரம் லேண்டர் நிலாவில் பாதுகாப்பாக இறங்குவதற்கான இடத்தை தேடிக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பான புதிய புகைப்படங்களையும் அவ்வப்போது விக்ரம் லேண்டர் பூமிக்கு அனுப்பிக் கொண்டிருக்கிறது. தற்போது நிலாவில் பாறைகள், கற்கள் போன்றவற்றை தவிர்த்து பாதுகாப்பான தரையிறங்கும் இடத்தை தேர்வு செய்யும் சிக்னல்களை பூமியில் இருந்து விஞ்ஞானிகள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பணியின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இஸ்ரோ வெளியிட்டிருக்கிறது. லேண்டர் ஹைஜர் டிடெக்ஷன் அண்ட் அவாய்டன்ஸ் கேமரா எனப்படும் ஆபத்தான இடத்தை தவிர்க்க உதவும் கேமராவால் இந்த புகைப்படங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்திய நேரப்படி புதன்கிழமை மாலை 6:04 விக்ரம் லேண்டர் நிலாவின் தரையை மென்மையாக தொட இருக்கிறது. ஆபத்தை கண்டறிதல் மற்றும் தவிர்ப்பு கேமராவின் துணையுடன் தரையிறங்கும் பகுதியை படங்களாக எடுத்து அனுப்புகிறது. ஏற்கனவே சுற்றி வரும் சந்திரயான் 2 விண்கலத்தின் ஆர்பிட்டருடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. இந்த சந்திரயான் 2 விண்கலம் 2019ஆம் ஆண்டு ஜூலை சந்திரயான் 2 ஆர்பிட்டரை கொண்டு அதிலிருந்த கருவிகள் மூலம் இஸ்ரோ கடந்த 4 ஆண்டுகளாக ஆய்வுகளை தொடர்ந்தே வந்தது. அதில் உள்ள தொலையுணர் கருவிகள், பிளாஸ்மா அளவீட்டு கருவிகள் போன்றவற்றைக் கொண்டு பூமியில் உள்ள கட்டளை மையத்திற்கு அது தரவுகளை அனுப்பிய வண்ணமே இருந்தது. சந்திரயான் 2 ஆர்பிட்டர் தொடர்ந்து செயல்பாட்டில் இருந்ததால் சந்திரயான் 3 விண்கலத்தில் ஆர்பிட்டரையே இஸ்ரோ அனுப்பவில்லை. இதன் மூலம் சந்திரயான் 3 திட்டத்தில் பல கோடி ரூபாயை இஸ்ரோ மிச்சப்படுத்தியது. தனது வயிற்றில் பிரக்யான் என்ற உளவு ஊர்தியை சுமந்து சென்றிருக்கும் விக்ரம் லேண்டர் வரும் 23ஆம் தேதியன்று மாலை 6:04 நிலாவில் தரையிறங்க உள்ளது. சந்திரயான் 3 வெற்றி பெற்றால் சந்திரனின் தென் துருவத்தில் தரையிறங்கும் முதல் விண்கலம் என்ற பெருமையை பெறும். அதனை சாதித்து காட்டிய முதல் நாடு என்ற பெருமையும் இந்தியாவுக்கு கிடைக்கும். தென் துருவத்தில் உறைந்த மண்ணில் நீரின் தடயங்களை சந்திரயான் 3 கண்டறிந்தால் அது எதிர்கால சோதனைகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நிலவில் உள்ள தண்ணீரை கண்டறிந்தால் அதில் இருந்து ஆக்சிஜனையும் உருவாக்கலாம். அங்கு மனிதர்கள் வசிக்கும் சூழ்நிலையை உருவாக்குவதற்கு இது பயனுள்ளதாகவும் இருக்கும்.